tan inverse of minus 1 by root 3a plus cot inverse of 1 by root 3a plus tan inverse of sin of minus 1 by 2. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிடைக்க போற அவுட்புட்டை தான் நம்ம கேட்குறாங்க. இங்க நமக்கு இன்வெர்ஸ்ல கேட்டிருக்கான். ஸோ இன்வெர்ஸ்ல கேட்டிருக்கனால ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு ஒரு டிகிரியா தான் கிடைக்க போகுது. ஓகேங்களா? அதாவது ரேஞ்ச் வேல்யூ தான் நம்ம பார்க்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கு முன்னாடி சில ஃபார்முலாஸ் தேவைப்படும். என்னன்னா tan inverse of minus x வந்து உங்களுக்கு minus tan inverse of xன்னு எழுதுவோம். தென் sin minus xன்னு இருந்துச்சுன்னா minus sin xன்னு எழுதுவோம். ஓகேவா? அதே மாதிரி தான் டேனுக்கு போட்டு எழுதியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாமா? இப்போ சால்வ் பண்ணலாமா? tan inverse of minus x. அப்போ மைனஸ் எக்ஸ்னால மைனஸ் வெளியே எடுத்து போட்டு 1 by root 3 எழுதிப்போம். தென் cot inverse of 1 by root 3a. தென் tan inverse of இப்போ இது போடச்சுல இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி உள்ள நெகட்டிவாக இருக்கிறனால வெளியே எடுத்துட்டு போயிடுவோம். மைனஸை வெளியே எடுத்துட்டு sin pi by 2. ஓகேவா? ஸோ sin pi by 2 வேல்யூ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 1. ஸோ -1 இங்கே உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நெகட்டிவாக இருந்துச்சுன்னா வெளியே வந்து அந்த நெகட்டிவ் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், இங்கே மைனஸ் tan இன்வர்ஸு. ஸோ இங்கே வந்து நான் அந்த உள்ள இருக்க மைனஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? தென் காட்டு இன்வர்ஸு 1 by root 3a. இப்போ நெகட்டிவ் வேல்யூ அப்படியே வச்சுப்போம். இப்போ எப்போ வந்து உங்களுக்கு வந்து tan 1 by root 3 எடுக்கும்? இப்போ உங்களுக்கு எப்போ வந்து tan வந்து 1 by root 3 எடுக்கும்? tan 5 by 6ல வந்து உங்களுக்கு 1 by root 3 எடுக்கும். அதே இங்கே tan இன்வர்ஸ் எழுதிக்கலாம். தென் எப்போ வந்து உங்களுக்கு காட் வந்து 1 by root 3 எடுக்கும்? எப்போனா காட் இன்வர்ஸ் காட் ஆஃப் 5 by 3ல உங்களுக்கு வந்து 1 by root 3 எடுக்கும். தென் tan எப்போ வந்து உங்களுக்கு 1 எடுக்கும்? tan 5 by 4ல உங்களுக்கு 1 by root எடுக்கும். 1 by அதான் 1ன்னு எடுக்கும். ஓகேங்களா? சரி, இன்வெர்ஸும் டேனும் கேன்சல் பண்ணிட்டோன்னா தென் மீதி இருக்கிறது மைனஸ் 5 by 6 ப்ளஸ் 5 by 3a மைனஸ் 5 by 4. ஓகேவா? சரி, இப்போ நம்ம எல்சிஎம் பண்ணலாம். எல்சிஎம் வேல்யூ என்னன்னு பார்ப்போமா? எல்சிஎம் வேல்யூ பார்த்தோன்னா 6 3 4. ஸோ 3ல மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் பண்ணுறேன்னா அப்போ 2 1 4. தென் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 பண்ண 1 1 2. தென் திரும்பி 2. அப்போ 2 2 சார் 4 4 3 சார் 12. ஸோ உங்களோட எல்சிஎம் வேல்யூ வந்து 12. ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், இந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். மேலே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவேன். தென் இங்கே 4, தென் இங்கே 4, தென் இங்கே வந்து 3a, இங்கே வந்து 3a. ஓகேவா? ஸோ டினாமினேட்டர் வேல்யூ வந்து 12. இப்போ மைனஸ் 2πa ப்ளஸ் 4πa மைனஸ் 3πa. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்தால் உங்களுக்கு வந்து -1/12. இதுதான் உங்கள் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ இந்த 17வது கொஸ்டின் தான் இருக்குதுலே ரொம்ப ரொம்ப ஈஸி. அந்த ஆல் சில்வர் டீ கப்ஸ் அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? அப்படி தெரியல